ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சீமான் அவர்கள் பாஜகவுடைய மேடையில் ஏறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையானது போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் திமுகவோடு ரொம்ப நெருக்கமாக இருக்காரு அப்படின்ற விமர்சனம் வந்துச்சு. இப்பொழுது பாஜகவுடைய மேடையில் ஏறி சரத்குமார்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்காரு. நயினார் அவர்களை மாமான்றாரு. ஸோ எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? சீமான் தனிச்சு தான் போட்டிடுறாரு. தனித்து போட்டியிடாமல் கூட்டணி போகிறது நம்ம சொன்ன உறுதிக்கு மக்களை ஏமாற்றுறதுன்னு நான் ஏமாற்ற தயாரில்லை, தனிச்சு தான் இருப்பங்கிற கருத்தை தான் என்கிட்ட தெளிவாக சொன்னார். அவர் ஒரு சூழ்நிலையில் விஜய்கிட்ட போன ஓட்டு தனக்கு திரும்பி வரும்னு எதிர்பார்க்குறாரு. அது ஒரு சிச்சுவேஷனில் விஜய்க்கு ஹோப் இருந்து விஜய் அதிமுக தோற்கடிப்பாருன்னு அவருக்கு போயிட்டு இப்போ விஜய்கிட்ட போன தன்னுடைய வாக்கு மீண்டும் தன் பக்கம் திரும்பி வரும். அது அம்பாசமுத்திரம் தொகுதியிலேயே அது நடக்கும். அம்பாசமுத்திரம் களத்தை அவர் அலகாபாத் விபி சிங் களம் மாதிரி அமைக்க முயற்சி பண்ணுறாரு. அந்த இடத்துக்குள்ளே எல்லா கட்சிகள்கிட்டையுமே ஒரு நட்பு வளையத்தை முதல்ல கிரியேட் பண்ணுறாரு. விபி சிங் ராஜீவ்காந்திக்கு எதிரான அந்த இதை வீழ்த்துறதுக்கான ஒரு வீகத்தை அமைச்சு பாஜக கிட்ட டைரெக்டாக மேடையில் யாரல்ல, ஆனால் பாஜக ஆதரவு அவருக்கு அங்கே இருந்தது. விபி சிங், அனில் சாஸ்திரி, கன்ஷிராம் 3 தான் நின்னாங்க. விபி சிங் பெரிய வெற்றியை பெற்றார். அதே மாதிரி அம்பாசமுத்திரத்தில் தன்னோட கேண்டிடேட்ஸுக்கு எதிராக திமுகவோ அதிமுகவோ என்டிஏ திமுக வராமல், ஸ்டாலின் வராமல் விஜய் வர்சஸ் சீமான் வந்தால் தனக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்குங்கிற நினைக்கிறாரு. ஸோ எஸ்சிக்கு சுப்ரியா வர்சஸ் சீமான் வந்தால் தான் வெற்றி பெற முடியுங்கிறதுல அவர் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாரு. மற்றபடி இதை வச்சுட்டு உடனே கூட்டணிங்கிற சூழல் இல்லை. ஒருவேளையில் அவர் ராகுல் காந்தி தமிழ் மண்ணில் தோக்கணும், 2009 ராகுல் காந்தியை பாதி இடத்துல தான் தோற்கடிக்க முடிஞ்சது, இப்போ 29 முழுக்க அவரை தோற்கடிக்கணும், அதுதான் தமிழருக்கு நல்லது. மேகதாது விஷயத்தில் காங்கிரஸ் ரெட்டை வேடம் போடுறாங்க, ராகுல் காந்தி கர்நாடகாவுக்கு ஆதரவாக இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே மாணிக் தாகூர் போன்றவங்களை வச்சுக்கிட்டு அன்புமணிக்கு எதிராக தேவையில்லாமல் அதிகாரம் இல்லாத அன்புமணியை குறைச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தமிழின துரோகம் பண்ணக்கூடிய காங்கிரஸ் காவிரி, முல்லை பெரியாறு, கச்சைத்தீவு இப்படி ஒவ்வொரு இதுலேயுமே தமிழருக்கு துரோகம் பண்ணது காங்கிரஸ் தான். குறிப்பாக ஈழத்தமிழர் விஷயம், அவர் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய வேலுப்பிள்ளை பிரபாகரன் விஷயம், இது எல்லாமே மையமாக வச்சு காங்கிரஸை இந்த முறை தெளிவாக தோற்கடிக்கணும் ஒரு முடிவு எடுத்து மோடி பிரதமர் முடிவு அவர் எடுக்கலாம். எடுக்கிறாரு நான் சொல்ல வரல, எடுக்கக்கூடாதுன்னு இல்லை. பட் அவர் தனிச்சுன்னு போகிறாரு. அவர் மோடி பிரதமருங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் திருமாவளவன்கிட்ட நான் சொன்னேன், ஸ்டாலின் கூடவெல்லாம் போய் அவர் மக்களவைத் தேர்தலில் நிற்க வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே நீங்கள் விழுப்புரம் சிதம்பரத்தில் திணறீங்க. சீமானுக்கும் விழுப்புரம் சிதம்பரத்தில் ஜாதி மதங்களை மீறி ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. மக்களவைத் தேர்தலில் அங்கே ஒரு 6 விழுக்காடாவது எடுத்திருக்கிறாரு. அவர் எடப்பாடி, அன்புமணி, மோடி பிரதமருங்கிறதுல நின்னா உங்களுக்கு விழுப்புரம் சிதம்பரம் சிக்கலாகும். அது நடந்துடக்கூடாதுங்கிற அச்சத்தில் திமுக கூட சீமான் போகிறாரு, திமுக கூட சீமான் போகிறாருன்னு சொல்கிறாங்க. திமுக கூட மக்களவைத் தேர்தலில் சீமான் போவார் நான் நினைக்கல. மக்களவைத் தேர்தலில் சீமான் தனிச்சு நிற்பார் அல்லது ராகுல் காந்தியை வீழ்த்துறதுக்கு மோடி கிட்ட போகிறாரு. எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு என்னை பொறுத்தவரை ராகுல் காந்தியை வீழ்த்துறதுக்கு மோடி கிட்ட அவர் போகிறத நான் வரவேற்பேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சீமான் தான் முடிவு எடுக்கணும், அவர் தனிச்சுங்கிறது தான் என்கிட்ட சொல்கிறார். மக்களுக்கு கொடுத்த இதை நம்பிக்கைக்கு நம்ம மாறா போகக்கூடாதுங்கிறதான் என்கிட்டயும் அவர் சொன்னார். இந்த இடத்துக்குள்ளே அவர் அலுவாலியா கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் மோடியோட ஸ்பெஷல் எமிஷனரியாக சீமானை பார்த்து ராஜ்சபா தாரோம் ஒரிசாவில் வச்சு நீங்கள் மோடியை பார்க்க வாரீங்களான்லாம் கேட்டார். மோடியை பற்றிய பல விஷயங்களெல்லாம் சொல்லி நான் இந்த அளவுக்கு சமூக இழிவை சந்தித்து பிரதமராக இருக்கிறேன், அந்த இதை நீங்கள் உணருங்க, ஒரு ஓபிசி பிரைம் மினிஸ்டருங்கிறதெல்லாம் அவர் மோடியை பற்றி சொல்லி, மோடி உங்களுக்கெல்லாம் எதிரான எண்ணம் கொண்டவர் இல்லை, எதிரிக்கு எதிரி நண்பங்கிறதுல இந்திரா காந்தி, சோனியா காந்தி குடும்பத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆட்கள்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. சோனியா காந்தி குடும்பத்தை அன்னைக்கு இந்திய மண்ணில் உண்டல்லணி பண்ணது மோடி தான். அந்த வகையில் நீங்கள் எதிரிக்கு எதிரி நண்பங்க முறையில் மோடி கூட இணைஞ்சி ஈழத்தமிழர் அந்த பிரியங்கா காந்தி அந்த பார்த்தது, தனுவை
அந்த பார்த்தது அந்த இதெல்லாம் தெரியல. இதெல்லாம் அந்த இன்டெலிஜென்ஸ் சொல்லி ஒரிசாவில் நீங்கள் மோடியை சந்திக்க வரணும்னு சொல்லும்போது சீமான் சந்திக்க மறுத்துட்டார். ஏன்னா மோடியை சந்தித்தா கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகள் பாதிக்கும், பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பாதிக்குங்கிறவங்கள அவர் சந்திக்கலை. இப்பவும் அவர் தன்னோட பாதையில் தான் அவர் போயிட்டு இருக்கிறாரு. பட் ஒரு டாக் வரட்ட இப்போ திமுகவோட சேர்றாரு, மோடி கூட சேர்ந்து ராகுல் காந்தியை காலி பண்ணுறாரு, இப்படியெல்லாம் ஒரு டாக் வர்றதும் சீமான் வர்சஸ் விஜய்னு ஒரு சூழல் அம்பாசமத்தில் வர்றதும் தனக்கு கெயின்னு சீமான் செயல்படுறாரு. குறிப்பாக விபி சிங் பாணியில் அம்பாசமத்தில் நிற்கிறது தான் அவருக்கு அதிகம். அம்பாசமத்தில் நிற்க போகிறோன்ற முடிவு பண்ணிட்ட பிறகு தான் சரத்குமார் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் பங்கேற்கிறார். கண்டிப்பாக அதில் இருக்குது. ஓகே, சரத்குமார் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்றதில் அதில் ஒரு அரசியல் கணக்கு இல்லாமல் இல்லை. கண்டிப்பாக இருக்குது. ஓகே, கண்டிப்பாக இருக்குது. ஓகே, இப்பொழுது அண்ணாமலை அவர்கள் பதிவுகள் பார்க்கும்பொழுது பாஜகவுக்கு எதிராக நிறைய பதிவுகள் போடுறாரு. நேற்று கூட மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பாஜக இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாரு. தமிழ்நாட்டு மக்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க அப்படின்லாம் பாஜகவுக்கு எதிராக ஒரு பதிவு போட்டிருந்தார். ஸோ டோட்டலாக பாஜகவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரா அண்ணாமலை அவர்கள்? அப்படி ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா ஸோ அவருடைய பாலிடிக்ஸ் என்னவாக இருக்கும் போது எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாராயணன் திருப்பதி பாஜக செய்தி தொடர்பாளர் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு இல்லாமல் பாஜக முடிவெடுப்பாங்கன்னு கருத்தை தான் சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலை தமிழ்நாட்டில் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு, தமிழ்நாட்டில் முதல்வராக விரும்புகிறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள பாஜகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள், கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள், அவருக்கு பெரிய அளவில் கிறிஸ்தவ முஸ்லீம்கள் அண்ணாமலை கிட்ட சேர்றாங்க. அதனால தான் அவர் பாஜகவின் பிடிஎம்னு திருமாவளவன் போன்றவங்களாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த பதிவுக்கு பிறகு திருமாவளவன் என்ன சொல்வார்? அப்போ உங்களுக்கு பாஜக எதிர்ப்பு எண்ணம் கொண்ட வாக்காளர்கள் அண்ணாமலை பக்கம் அண்ணாமலை லீடர்ஷிப்பை ஏற்றுக்கிட்டு போகிறது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இப்போ தான் தெளிவாக ஒரு பாஜகவை எதிர்த்து பண்ணுறாருன்னா பிடிஎம்ங்கிற அந்த குற்றச்சாட்டு அதில் அடிபட்டு போதே. இன்னைக்கு பாஜக பிடிஎம்ங்கிறது எல்லாருமே பாஜக பிடிஎம்ங்கிற அளவு ஆகிப்போச்சு. நீங்கள் பாஜகவை யார் எதிர்க்கிறா? எடப்பாடி எதிர்க்கல. அவர் பாஜகவை இன்னும் தூக்கி பிடிச்சிருக்கலாம், நம்ம ரொம்ப இது பண்ணிட்டோம், அண்ணாமலையை தலைவராக வச்சு கூட பண்ணியிருக்கலாம், நம்ம அது தப்பாக போயிட்டேங்கிற உணர்வு அவருக்கே இருக்குது. மோடிக்கு ஆதரவாட்டும் பாஜகவுக்கு ஆதரவு தான் இருக்கிறாங்க. இது சிபிஐ விசாரணை வேணும் பழனி மேட்டர்லன்னு ஒரு இந்துக்களுக்கான ஒரு போராட்டத்தை அவர் எடப்பாடி எடுக்கிறாரு. மோடிக்கிட்ட நல்லுறவு பேணதுக்கு விரும்புகிறாரு. அடுத்து திமுக அவங்க இப்போ காங்கிரஸுக்கு துரோகம் முதல்வர் குத்துனதுக்கு எதிராக காங்கிரஸை வீழ்த்திடணுங்கிறதுக்காக இவர் உத்தவ் தாக்கரே, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் எல்லாரையும் ராகுலுக்கு எதிராக திருப்பி ராகுலை இந்திய அரசியலில் அப்படியே புதைச்சிடணுங்கிறதுல ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார். மாணிக் அவருக்கெல்லாம் அது தெரியுது. ஸ்டாலின் தான் பாதிக்கப்பட்டதுக்கு திருப்பி அடிக்கிறாருங்கிறது மாணிக் அவருக்கெல்லாம் தெரியுது. ஜோதிமணி அப்படி இல்லாமல் ஸ்டாலினை சமாளிச்சிடலான்னு பார்த்தாங்க. இப்பவும் திட்டுங்களாம் ஸ்டாலினை மாணிக்காவரும் ஜோதிமணியும் முன்ன மாதிரி அவர் இன்னும் வேகமாக இந்தியாவில் உள்ள மற்ற மதசார்பற்ற சக்திகளை ராகுலுக்கு எதிராக திரட்டி ராகுல் எந்த காலமும் அந்த குடும்பம் வரவிடாமல் மோடி செய்கிற வேலையை இன்னொரு ரூபத்தில் தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ், மம்தா இவங்களை பயன்படுத்தி ஸ்டாலின் செய்வார். அந்த வேலையை தான் ஸ்டாலின் செய்கிறாரு. முதல் எதிரியாக தன் முதல்வர் குத்தி தனக்கு சதி செய்த துரோகி காங்கிரஸுக்கு எதிராக தான் ஸ்டாலின் இருக்கிறாரு. அப்போ 2 லீடராச்சா. அடுத்தால விஜயும் இப்போ என்ன குற்றம் சாட்டுறீங்க? எல்லாமே மோடி எதிர்க்கலைன்னு குற்றம் சாட்டுறீங்க. அப்போ மோடி எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் டைலூட் ஆகிட்டா இல்லையா? 2026 ஸ்டாலின் தோல்வியிலே மோடி எதிர்ப்புங்கிறது செத்து போயிட்டா இல்லையாங்க? பிஜேபிக்கு எதிர்ப்பு ஓட்டு இல்லைன்றீங்க. பிஜேபிக்கு ஆதரவு ஓட்டு 18 விழுக்காடு 2024 மோடிக்கு இருந்தது. எதிர்ப்பு ஓட்டு எங்கே போச்சு? எதிர்ப்பு ஓட்டு இருந்ததுன்னா இப்போ ஏன் ஆதரவு ஓட்டும் குறைஞ்சிருக்குல்ல? 26 உள்ள ஆதரவு ஓட்டு சட்டமன்றத்துக்கானது. மக்களவைக்குன்னா 18 விழுக்காடு வாக்கு திமுகவும் இல்லாமல் அதிமுகவும் இல்லாமல் விஜயும் இல்லாமல் மோடிக்கு 18 விழுக்காடு வாக்கு இருக்குது. அதில் ஒரு சில கட்சிகள் போனாலும் கூட 10-12 விழுக்காடு வாக்கு அதில் தெளிவாக இருக்கும். அது ஒரு மக்களவைத் தேர்தலில் அது ஒரு பெரிய டில்ட்டிங் ஓட்டாட்டு வரும். பெரிய ஒரு ஆதரவு வளையமாட்டு தேர்தல் முடிவையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு 71 அந்த இந்திரா காந்தி குடும்ப தலைமை வெற்றி பெற்ற நிலைமை இல்லாமல் இந்திரா காந்தி குடும்ப தலைமை முத ஒரு தோல்வி அடையக்கூடிய அளவு கூட அந்த வாக்கோட வலிமை ஒரு கூட்டணி அரசியலில் பலம் பெறலாம். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இன்றைக்கி
ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் எதிர்ப்பை தான் மெயினாக பார்க்குறாரு, மேகதாதுவை தான் மெயினாக எடுத்து அடிக்கிறாரு. விஜய்கிட்ட 2 அமைச்சர்கள் காங்கிரஸ் அமைச்சர்கள் இருக்கிறதும், கர்நாடகா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறதும் மேகதாதுவை அடித்து விளையாடுறாரு முக ஸ்டாலின். அதே வேளையில் டீலிமிட்டேஷனில் 25 வருஷம் ஆனாலும் டீலிமிட்டேஷன் வேண்டான்னு சொன்னவர், தமிழ்நாட்டின் நலன் பாதிக்கப்படலைன்னா ஆதரவு கொடுப்போங்கிறாரு, தமிழ்நாட்டின் நலனை பார்த்து முடிவெடுப்போங்கிறாரு. ஸோ 50% இன்க்ரீஸ் பண்ணுறோம் யூனிஃபார்மானு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணிட்டார் மோடின்னு ஆதரவு கொடுக்கறதுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜய் வந்து தேர்தலுக்கு முன்னாடி எதிர்த்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பை அவர் கையெடுக்கலை, நான் அதை வரவேற்கிறேன், அது வேறு விஷயம். ஸோ மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு தான் இப்போ நீர்த்து போச்சே. ஒரு 2 MLA சிபிஎம், 2 MLA சிபிஎம், 1/2% சிபிஎம், 1/2% சிபிஐ தான் எதிர்க்கிறாங்க. திருமாவளம் எதிர்க்கிறாங்க. அவர் என்ன பெரிய வாக்கு வலிமையை காட்டிட்டாரு, 2 விழுக்காடு காட்டியிருப்பாரா, அவர் எதிர்க்கிறாரு. வேற காங்கிரஸ் ட்ரெடிஷனலாக எதுக்கத்தான் செய்வாங்க, மாணிக் தாகூர் எதிர்க்கிறாரு. காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிகா, தென் IUML இவங்க தான் எதிர்க்கிறாங்க. வைகோ அண்ணனை கூட நாங்கள் எதிர்ப்பாளராக பார்க்கல. அண்ணனுக்கு வந்து என்டி ஆப்ஷன் இருக்கிறதா தான் பார்க்குறோம். 14 ஆதரவு கொடுத்தவர் தான், அண்ணன் நின்னவர் தான். அந்த கோத்தபயா ராஜபக்சேக்கு இது பண்ணல, அவருக்கு எமோஷனல் ஆகிட்டார், கோவம் வந்துட்டு. அவர் ஒன்றும் மோடிக்கு எதிரானவர் இல்லை, மோடி மீது நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கொண்டவர் தான். ஸோ யார் எதுக்குறா, இவ்வளவர் தான். சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், விசிகா கூட தெளிவாக வந்து அமித்ஷா திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்ததை பெருமையாக தான் சொல்கிறாங்க, ஹோம் மினிஸ்டர் தெரிவித்ததை. எனிவே அவங்க கன்சிஸ்டண்டாக 25 வருஷம் ஏற்றுட்டு இருக்காங்க. வைரமுத்து கூட அமித்ஷா அவர்கள் வாழ்த்து கடிதம் கண்டிப்பாக அது பெருசாக தான் பண்ணோம். ஸோ இங்கே வந்து ஏன் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி தான் தனுஷே வராரு. ஸோ அமித்ஷா பார்த்துட்டு தான் அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தார். அப்போ மைனாரிட்டி ஓட்டு போல்ரைஸ் ஆகாதா? மைனாரிட்டி ஓட்ஸ் என்னோட பார்வை ராகுல் விஜய் அணிக்கு தான் முழுமையாக போகும்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து பிஜேபி எதிர்க்கலையே, அப்புறம் எப்படி? பிஜேபி எதிர்க்கலைன்னாலும் காங்கிரஸ் இருக்கிற இடம் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டருங்கிறதுல அவர் சோனியாவுக்கு மகன் தானே, சோனியாவுக்கு மகன் தானே. ஸோ அந்த இடம் ராகுல் காந்தி இருக்கக்கூடிய இடத்துல அவர் வந்து தத்திரேத்திய கோத்திர கவுல் பிராமணர்னு பூநூலை சட்டைக்கு வெளியே போட்டுக்கிட்டு நான் வந்து ஜனுதாரி இந்த பூநூல் அடிஞ்ச உயர்ந்த இருந்தேன்னா அங்கே வட இந்திய பிராமணம்லாம் போயா மோடி தாயா எங்களுக்கு தலைவர், தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள ஒவ்வொரு பிராமணனும் மோடி தாயா ஓட்டு போடுவான், நீ அது பிராமணன் அது போ தள்ளி போன்னு ராகுலை விரட்டி விட்டுட்டாங்க. பட்டு அப்படி விரட்டி விடுறதுக்கு காரணமான சோனியாவுக்கு மகங்கிறது இன்னொரு தரப்புட்ட இருக்கத்தானே செய்யும். ஸோ ராகுல் பிரதமர்னா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அங்கே தான் கன்சால்டேட் ஆகும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ விஜய் அதை தான் சொல்லுவார், அந்த ஓட்டு அங்கே கன்சால்டேட் ஆகும். பிஜேபி ஓட்டு, பிஜேபி எதிர்ப்புக்கு இங்கே அரசியல் இல்லை, டைல்யூட் ஆகிடுது அப்படின்றீங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி எதிர்த்து தான் பதிவுகள் போடுறாரு. அது வந்து அசம்பிளி எலெக்ஷனை மையமாக வச்சு போடுறாரு, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அது அவருக்கு வராதுன்னு தெரியும். சரி, அது அசம்பிளி எலெக்ஷனில் அதுக்கு வாக்கு இருக்குன்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக அவரோட வீத லீடர்ஸில் நிறைய கத்தோலிக்க நாடார்கள், கிறிஸ்தவர்கள், கல்லூரி, லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்டில் படிக்கிறவங்களாம் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்கன்னு அங்கே உள்ள ஒரு கவுன்சிலர் நம்ம தம்பி செல்வன்குமார்ங்கிறவனே சொல்லியிருக்கிறான். அப்துல் கலாம் நினைவிடத்துக்குலாம் போயிட்டு எஸ் முஸ்லீம்கள்லாம் நிறைய சேர்றாங்க. ஸோ அவருக்கு எந்த அளவில் வாக்கு வலிமை உயருமோ அந்த அரசியல் தானே பண்ணுவார். பட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் வரல. ஆமாம், சட்டமன்ற தேர்தலில் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தனக்கு வருங்கிற ஒரு பார்வைக்குள்ளே அவர் போகிறார். எல்லாம் தெளிவாக தான் போகிறாங்க, பார்லிமெண்ட் வேறு சட்டமன்றம் வேறுன்னு போகிறாங்க. நானும் தெளிவாக சொல்கிறேன்னு, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு ராகுல் விஜய் அங்கே தான் கன்சால்டேட் ஆகும். ராகுல் தான் மெயின், விஜய் கூட செகண்டரி தான். ஓகே, ராகுல் விஜய் கூட்டணிக்கு தான். ஓகே, இப்போ விஜய் அவர்கள் அது கூட தான் திருமாவளவன், சிபிஎம், சிபிஐ, முஸ்லீம் லீக்கெல்லாம் இருப்பாங்க. மதிமுக மட்டும்தான் என்டி ஆப்ஷன் இருக்கு. திமுகவுக்கு சிறுபான்மை வாக்குகள் இந்த எலெக்ஷனில் கிடையாது, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கிடைக்காது. அசம்பிளி எலெக்ஷன் கிடைச்ச ஓட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கிடைக்காது. ஓகே, அப்போ திமுக வந்து மோடியோட கைகோர்த்துறக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சிலர் வந்து முஸ்லீம் ஓட்டால் தான் ஜெயித்துங்கிறாங்க. உண்மை, முஸ்லீம் சகோதரர்கள் தான் அனிதா வெற்றி பெற வச்சாங்க, முஸ்லீம் சகோதரர்கள் தான் நெஹ்ருவை வெற்றி பெற வச்சாங்க. நெஹ்ருவை அதை அங்கீகரிக்கிறார். இவர் சேகர் பாபு, இவர் உதயநிதி ஸ்டாலின் வெற்றிக்கெல்லாம் முஸ்லீம் வாக்குகள், அங்கே செந்தில் பாலாஜி வெற்றிக்கெல்லாம் முஸ்லீம் வாக்குகள் காரணம். அது சட்டமன்ற தேர்தல். பார்லிமெண்ட் தேர்தல்னு வரும்போது IUML வந்து இங்கே கூட்டணி போயிட்டாங்க. ராகுல் காந்தியை விஜய் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக சொல்லுவார். ஸோ ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்ட முஸ்லீம்கள்லாம் வந்து அப்படியே ராகுல் பிரதமர்னு ஓட்டை போட்டுருவாங்க. இதுதான் நடக்கும். நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். மக்களவைத் தேர்தலில்
47 விழுக்காடு எடுத்த கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் 31 போச்சு. அப்போ மக்களவைத் தேர்தலில் உங்களுக்கு கன்சால்டேட் ஆன கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வந்து சட்டமன்ற தேர்தலில் முழுமையாக வரல. அடுத்து பார்லிமெண்ட் தேர்தல் வரும்போது மிச்சம் நின்னதும் வந்து அப்படியே வந்து முஸ்லீம் ஓட்டெல்லாம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு ராகுல் காந்தி விஜய்னு போயிடும். இதுதான் நடக்கும். இது வந்து ஸ்டாலினுக்கு தெரியாதது அல்ல. ஸ்டாலின் இதெல்லாம் சந்திச்சிட்டார். 2014 சந்திச்சிட்டார். மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதாவுக்கு தான் பெரிய அளவில் போச்சு. அதே மாதிரி சந்திரசேகர் ராவ் 37 எடுத்தவர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 17 குறைஞ்சிட்டார். 20 விழுக்காடு குறைஞ்சிடுச்சு. ஸோ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது இந்த வாக்குகள் வராதுங்கிறது ஸ்டாலினுக்கு மிக நன்றாகவே தெரியும். இப்பொழுது ஸ்டாலின் விஜய் வந்து ராகுல் அவர்களை தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுவார், அவர் தான் ஏற்றுப்பார் அப்படின்றீங்க. ஆனால் மேகதாது இஷ்யூவில் வந்து காங்கிரஸை எதிர்த்து தான், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எதிர்த்து தான் இங்கே இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அரசியல் பண்ண வேண்டிய தேவை வந்து ஏற்படுது. ஸோ அந்த இஷ்யூ இப்போ தீவிரமடையுது. அப்படி இருக்க தெளிவாக பாருங்க, விஜய் காங்கிரஸ் எதுக்கல்ல, ஸ்டாலின் தான் காங்கிரஸ் எதுக்குறார். விஜய் மோடி கிட்ட நீங்கள் ஜல்சக்தி மினிஸ்டர் இதை அது சரியில்லைங்க மாதிரி மோடி கிட்ட போறாரு விஜய். இல்லை பெங்களூரில் போய் மீட் பண்ண போகிறாங்க சிவகுமாரை அப்படின்ற ஒரு மீட் பண்ணி போகிறதே அவர் காங்கிரஸ் எதுக்கல்ல, கன்சல்டேட்டிவ் ப்ரொசீடிங்ஸ் தானே போகிறாரு. சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினாது ஒரு வீகத்தில் தவறுன்னு சொல்ல மாட்டேன். தண்ணியே வராமல் பயிர்கள் அழிஞ்சு போகிறதுக்கு ஏதோ கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் பயிரையாவது காப்பாற்றுறதுக்கு போகிறதுல தப்புன்னு நான் சொல்ல வரல. ஒரு வீம்புக்கு போய் ஒன்றும் இல்லாததோட ஏதோ பேசி வர்றது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். எதிர்கட்சிகள் பார்வைங்கிறது வேற. பட் இந்த இஷ்யூவில் விஜய் காங்கிரஸை குறை சொல்லலை, ஸ்டாலின் தான் காங்கிரஸை குறை சொல்கிறாரு, எடப்பாடி தான் காங்கிரஸை குறை சொல்கிறாரு. ஸ்டாலின் காங்கிரஸ் தான் வச்சு அடிக்கிறாரு, எடப்பாடி மந்திரி சபையை ட்ராப் பண்ணுங்கிறார். விஜய் வந்து மோடி தான் இதில் தலையிட்டு நியாயத்தை வழங்கணும்னும், கர்நாடகா காங்கிரஸ்காரன் என்றைக்குமே தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் இருக்கிறான், சட்ட ஒழுங்கை கிரியேட் பண்ணி தமிழ்நாட்டின் உரிமையை நசுக்கிறாங்கிறதுலாம் விஜய் சொல்லலை. ஏன்னா அங்கே காங்கிரஸ் ஆட்சி இருக்குது, இங்கே காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அவர் தலைமையில் இருக்குங்கிறதான் உண்மை. ஸோ இந்த இடத்துல நுணுக்கமாக பார்த்தா மேகதாது விஷயத்தில் ஸ்டாலினும் எடப்பாடியும் பண்ணுறது காங்கிரஸ் எதிர்ப்பு. ஆனால் விஜய் எதிர்க்கிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் பார்க்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோண்டிடும்ல. எது விஜய் வந்து காங்கிரஸை தானே எதிர்க்கணும், போயிட்டு பிஜேபி கிட்ட முட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்க்குற மக்களுக்கு தோணும் இல்லை. கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணுது, அப்போ அவங்கள போய் எதிர்க்காம ஒரு அரசியல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது பொருந்தா கூட்டணியாக போய் முடிஞ்சிட வாய்ப்பு இருக்குல்ல. அதாவது அரசியலில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கணும். இந்த ஆட்சி அமைகிறது காரணமே ராகுல் காந்தி. 13 பேர் அங்கே கொண்டு விட்டதே ராகுல் காந்தி தான். அப்போ இந்த 13 பேரை வச்சு அவங்க 2-2-2-5ன்னு ஆட்சி அமைச்சிட்டார். உண்மையிலே தர்மப்படி, நியாயப்படி, மக்கள் தீர்ப்புப்படி அவர் வந்து ஸ்டாலினை முதல்வர்னு சொல்லி ஜெயித்தவங்களை வச்சு ஆட்சி பண்ணுறதுக்கு தார்மீக உரிமை கிடையாது. சட்டப்படி கரெக்டு, பட் தார்மீக உரிமை கிடையாது. அவர் ஒன்றும் திமுக ஆட்சியை ஒன்றும் அகற்றிடல. 108 தொகுதியில் அவர் திமுகவை தோக்கடிச்சிருக்கிறார். 53 தொகுதியில் திமுகவை தோக்கடிச்சு என்டிஏ எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு தலைவராக இருக்கிறார். அவரும் எடப்பாடியும் சேர்ந்து தான் ஆட்சி அமைச்சிருக்கணும். ஸ்டாலின் முதல்வர்னு சொன்ன 13 பேரை வச்சு ஆட்சி அமைக்கிறதே ஒரு முறைகேடான ஆட்சி, தர்ம நியாயத்துக்கு புறம்பான ஆட்சி. பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில் என்ன சந்தர்ப்பவாதமும், என்ன பச்சோந்தித்தனமும், என்ன ஒரு அரசியல் அநாகரிகமும் செய்யலாங்கிற அடிப்படையில் அமைஞ்ச ஒரு ஆட்சி. அப்போ விஜயை பொறுத்தளவில் இந்த 13 பேர் இங்கே சொல்லும்போது 2-2-2-2-5 யாரும் பெருசாக கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு லிமிட்டடை தாண்டி. அந்த 53 பேர் கூட பண்ணான்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அதை விட இது பெட்டர்னு அவர் நினச்சிருக்கலாம். ஸோ அந்த பெட்டர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது ராகுல் காந்தி. ஸோ அது நன்மை பண்ணியிருக்கிறாருல்ல. நீங்கள் ராகுல் காந்தி இந்த நன்மை பண்ணலைன்னா விஜய் சீஃப் மினிஸ்டர், எடப்பாடி டெப்டி சீஃப் மினிஸ்டர் 2 பேரும் தான் ட்ரெடிஷ்னல் எதிரியான அதிமுகவும் புதிய எதிரியான விஜயும் 108-53 ஸ்டாலினை தோக்கடிச்சாங்கன்னு இவங்களையும் கூப்பில் ஏற்றிருக்கலாம் பிசிகா, காங்கிரஸ். இப்போ அவங்க வந்து சந்தர்ப்பவாத நிலைப்பாடு எடுத்து அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அது உருவமுள்ள எடப்பாடி டெப்டி சீஃப் மினிஸ்டர் வைக்கிறத விட அவ்வளோ உருவம் இல்லாத இவங்களை வச்சு ஆட்சி பண்ணுறது விஜய்க்கு மேஜிக்கு லாபம்னு நினைக்கிறார். ஸோ இந்த லாபம் காங்கிரஸால் விஜய் கிடைச்சிருக்குது இல்லை. இது வந்து அறமற்ற ஒரு அரசியல் தான். ஆனால் சட்டப்படி 117 வருதுன்னா ஓகே. அறமற்ற அரசியல் ஏன் சொல்கிறேன்னா, ஸ்டாலின் வீழ்த்தப்பட்டிருக்காரு, ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி தோற்று போனவங்களில் மிச்சம் சொச்சத்தை வச்சு அரசு அமைஞ்சிருக்குன்னா இது மக்கள் தீர்ப்புக்கு எதிரான ஒரு ஆட்சி தான் இது.
மக்கள் தீர்ப்பு ஸ்டாலினோட சேர்ந்து காங்கிரஸ் இதெல்லாம் குப்பை கூடையில் தான் தூக்கி போட்டாங்க மக்கள். அந்த குப்பை கூடையில் தூக்கி போட்டவங்களில் 1-2 மணிகளை பொறுக்கி ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. இப்போ கூட்டணியை கரெக்டாக தான் கொண்டு போயிட்டு இருக்காரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது. ஏன்னா சிஜேபியினுடைய ஆர்ப்பாட்டம் சிபிஐ அலுவலகத்தில் நடக்குது. அங்கே விஜய்க்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்படுது. சிபிஐ பெருசாக அதை கண்டுக்கல. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ராஜ்மோகன் போறாரு, அங்கே வந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த கூட்டணி கரெக்டாக தான் போயிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்து சென்சிட்டிவ் அரசியல் இல்லை. அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு இது வந்தாலும் உடனே தூக்கி அடிப்பாங்க. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கருணாநிதியும். அந்த அரசியல் இல்லை. இது வந்து 3 ஃபோல்ட்ஸு. இதுக்கு தக்கன சில விஷயங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் பழக்கப்படுத்திக்கிட்டு தான் அரசியல் பண்ண முடியும். நீங்கள் அந்த அரசியலை மறந்துடுங்க. அது இருதுருவ அரசியல். இப்போ 3 ஃபோல்ட்ஸு. ஸோ இந்த இடத்துக்குள்ளே சிபிஎம் சிபிஐக்கு வந்து நாளைக்கு எம்பி எலெக்ஷனில் டெபாசிட் வாங்கணும்னா விஜய் தேவை. அப்போ அவங்க என்ன இருந்தாலும் ராகுல் விஜய் அலைன்ஸுக்குள்ளே தான் சீட்டு வாங்கிட்டு போவாங்க. விஜய்க்கும் இந்த அரசுக்கு ஒரு ஆதரவு வளையம் ஸ்டேபிளாக இருக்கணும்னா அவங்களோட ஒரு இது தேவை. கூட்டணி எதிரணியில் மிகப்பெரிய கூட்டணி அமைஞ்சிட்டுன்னா சிபிஎம் சிபிஐயும் தனக்கு கூட்டணிக்காக தேவை, கொஞ்சம் ஓட்டுனாலும். ஸோ இதெல்லாம் வந்து கம்பல்ஷன். விஜய்க்கும் சிபிஎம் தேவைங்கிற கம்பல்ஷன் இருக்குது. அதை விட அதிகமாக சிபிஎம் சிபிஐக்கு விஜய் தேவைங்கிற கம்பல்ஷன் இருக்குது. ஸோ அவங்க என்னதான் இங்கே அவங்க இந்த மாதிரிப்பட்ட சில சச்சரவுகள், குழப்பங்கள், விரட்டி அடிக்கிறது இதெல்லாம் இருந்தாலும் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் ராகுல் விஜய் சிபிஎம் சிபிஐ விசிகா ஐயுஎம்எல் நின்றுவாங்க. மதிமுக மட்டும்தான் என்டி ஆப்ஷன் இருக்குது. அவங்க மட்டும்தான் என்ன இதுங்கிறத பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.